மகாராஷ்டிராவில் பெரும் வெற்றியுடன் ஆட்சியை தக்க வைத்தது பாரதிய ஜனதா கூட்டணி. 288 தொகுதிகளில் 210 இடங்களுக்கு மேல் முன்னிலை. மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே முன்னிலை. துணை முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னவிஸும் தொடர்ந்து வெற்றி முகம். பாரமதி தொகுதியில் முன்னிலை பெற்றார் துணை முதலமைச்சர் அஜித் பவார். எதிர்த்து போட்டியிட்ட சரத்பவாரின் பேரன் யுகேந்திர பவாரை விட கூடுதல் வாக்குகள் பெற்று ஆதிக்கம். கேரளாவில் வயநாடு தொகுதியில் 5 லட்சம் வாக்குகள் பெற்று வெற்றியை உறுதி செய்த பிரியங்கா காந்தி. இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளரை விட 3.5 லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்றார். மகாராஷ்டிராவின் அடுத்த முதலமைச்சர் யார்? சிவசேனாவின் ஏக்நாத் ஷிண்டேவிற்கு பதில் பாஜகவின் தேவேந்திர ஃபட்னவிஸ் பொறுப்பேற்க வாய்ப்பு. மகாராஷ்டிராவில் நவம்பர் 27ஆம் தேதிக்குள் புதிய அரசு அமையுமா? தற்போதைய பேரவையின் காலம் நவம்பர் 26ஆம் தேதியோடு நிறைவடைகிறது. மகாராஷ்டிராவில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் சயான் கோலிவாடா தொகுதியில் கேப்டன் தமிழ்ச்செல்வன் முன்னிலை. பாஜக சார்பில் போட்டியிட்டவர் 3ஆம் முறையாக வெற்றி பெறுகிறார். தாராவியில் காங்கிரஸ் வேட்பாளர் கேக்வாட் ஜோதி முன்னிலை. சிவசேனா ஷிண்டே வேட்பாளரை விட 20,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி முகம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆட்சியை தக்க வைக்கும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி. பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை விட அதிக இடங்களில் முன்னிலை. ஜார்க்கண்டில் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் வெற்றி முகம். ஹேமந்த் சோரனின் மனைவி கல்பனா, சகோதர பசந்த் பின்னடைவு. முழு முடிவுகளும் வந்த பிறகு யார் முதலமைச்சர் என பேசி முடிவெடுக்கப்படும். மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே பேட்டி. உத்தரப்பிரதேசத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 9 பேரவை இடங்களில் 6 இடங்களில் பாஜக முன்னிலை. 2 இடங்களில் மட்டும் சமாஜ்வாதி முன்னிலை. மேற்கு வங்கத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 6 தொகுதிகளிலும் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி முகம். மருத்துவ மாணவி கொலை பின்னடைவை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலும் ஆளும் கட்சி ஆதிக்கம். பீகார் தேர்தலில் முதன்முறையாக களம் கண்ட பிரசாந்த் கிஷோர் கட்சிக்கு பின்னடைவு. போட்டியிட்ட 4 தொகுதிகளிலும் தோல்வி முகம். பல கோடி மக்களுக்கு லைவ் கொடுத்தால்தான் கலைஞர் இன்னும் லைவாக இருக்கிறார். கலைஞர் 100 வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி முதலமைச்சர் பெருமிதம். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு இடம் வழங்கி விவசாயிகளுக்கு பனையூர் அலுவலகத்தில் விருந்தளித்து கௌரவித்தார் விஜய். விக்கிரவாண்டியிலிருந்து 46 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 200 பேர் பங்கேற்பு. வங்கக்கடலில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை மையம் கணிப்பு. பர்த் டெஸ்டில் 104 ரன்களுக்கு முதல் இன்னிங்ஸில் சுருண்டது ஆஸ்திரேலிய அணி. 46 ரன்கள் கூடுதலாக பெற்ற நிலையில் 2வது இன்னிங்ஸில் இந்திய அணி சிறப்பான ஆட்டம். தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் அதிகரிப்பு. 58,400 ரூபாய்க்கு விற்பனை.
வயநாடு இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றதற்கு திமுகவை சேர்ந்த கனிமொழி வாழ்த்து தெரிவித்து பேசியிருக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். எதிர்கட்சி வரிசையில ஒரு மிக துல்லியமாகவும் தைரியமாகவும் தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் பேசக்கூடிய ஒரு பார்லிமெண்டேரியனா பிரியங்கா காந்தி அவர்கள் எதிர்கட்சி வரிசையிலே இணைவதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களை நிச்சயமாக மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். மகாராஷ்டிரா அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். இந்தியா அலையன்ஸை பொறுத்தவரைக்கும் மகாராஷ்டிரால அதே நேரத்தில் ஜார்க்கண்ட் இது ஜனநாயகத்துல மக்களுடைய தீர்ப்பு, மக்கள் எதை முடிவு செய்கிறார்களோ அதை நாம் தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் இரண்டு மாநிலங்கள்ல வெவ்வேறு வெற்றிகளை தந்திருக்கிறார்கள். அதை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். பிரியங்கா காந்தியின் வெற்றிக்கு திமுக எம்பி கனிமொழி வாழ்த்து தெரிவித்து பேசியிருக்கிறார். விவரங்களை பின்னர் பார்க்கலாம். தமிழகத்தில் மழைக்கான 4 மாவட்டங்களில் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் நவம்பர் 25ஆம் தேதி தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்யும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் லிபிகா இணைக்கிறார். அவரோடு பேசலாம். லிபிகா, அறிவிப்பினுடைய முக்கியத்துவம் என்ன? காயத்ரி, தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்றைய தினம் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகியிருக்கிறது. இது தெற்கு வங்கக்கடல் மத்திய பகுதியில் 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக 25ஆம் தேதி தமிழகத்தை பொறுத்தவரை மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய 4 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் கடலூர், அரியலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள், குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு வருகின்ற 29ஆம் தேதி வரை கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று சென்னையை பொறுத்தவரை 27 மற்றும் 28 ஆகிய 2 தினங்களுக்கு மழைக்கான எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 27ஆம் தேதியை பொறுத்தவரை விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய 5 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கும் காரைக்கால் பகுதிகளுக்கும் கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களுக்கு 27ஆம் தேதி கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக 28ஆம் தேதியும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. காயத்ரி, சென்னை மற்றும் பிற மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கையை தற்போது வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த 2-3 நாட்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி லிபிகா. தாவேக தலைவர் விஜய் தற்போது நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு விருந்தளித்து வருகிறார். அது தொடர்பான நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில்ராஜா. செந்தில், விவரங்கள். பாலவேல், தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் கொள்கை பிரகடன மாநாடு ஆனது கடந்த மாதம் 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய வி சாலை என்ற கிராமத்தில் நடைபெற்றது. இந்த மாநாடு என்பது கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாக நடைபெற்று முடிந்தது. இதற்காக ஒரு 207 ஏக்கரை ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் மாநாடு நடக்கக்கூடிய இடத்திற்கு 90 ஏக்கரும், கார் பார்க்கிங், அதாவது கார் பேருந்துகள் நிறுத்துவதற்காக 207 ஏக்கரும்
ஒப்பந்தம் செய்திருந்தாங்க மொத்தமாக. இந்த விவசாயிகளை தான் நேரில் அழைத்து அந்த மாநாட்டிற்கு நிலம் வழங்கிய அந்த விவசாயிகளை நேரில் அழைத்து பாராட்டுகிறார். அதே போல மரியாதை செலுத்துகிறார். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இந்த மாநாடு முதலில் திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் அருகே நடத்துவதற்கு திட்டமிட்டார்கள். அதற்கு பிறகு சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே இருக்கக்கூடிய வி கூட்ரோடு என்ற பகுதியில் இடம் தேர்வு நடைபெற்றது. அங்கும் நிலம் ஒப்பந்தம் செய்யப்படாமல் மூன்றாவதாக ஈரோடு மாவட்டத்தில் இடம் பார்க்கப்பட்டது. இந்த 3 இடங்களிலும் இடம் கிடைக்காத நிலையில் தான் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டு மாநாடு நடைபெற்றது. இந்த நிலையில் தங்களுடைய மாநாட்டிற்கு இடம் கொடுத்து உறுதுணையாக இருந்த அந்த விவசாயிகள் மற்றும் அவர்களுடைய குடும்பங்களை நேரில் அழைத்து மரியாதை செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே விஜய் தெரிவித்திருந்தார். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இந்த மாநாடு முடிந்த பிறகு அந்த 27ஆம் தேதி அந்த மாநாடு நடைபெற்று முடிந்தது. அதற்கு 2 நாட்கள் கழித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் இந்த நிலம் கொடுத்த பல்வேறு விவசாய குடும்பங்களுக்கும் நன்றி தெரிவித்திருந்தார். அதிலேயே குறிப்பிட்டிருந்தார், நேரில் அழைத்து உங்களை நான் மரியாதை செய்ய வேண்டும், ஆனால் அதற்கு முன்பாக இந்த மாநாட்டிற்கு உறுதுணையாக இருந்த உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் தான் அந்த விவசாயிகளை மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர், ஒரு குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் வரவழைத்து நேரில் வரவழைத்து பனையூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அவர்களுக்கு விருந்தளித்து அதற்கு பிறகு அந்த மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. இதற்காக தான் தன்னுடைய இல்லத்தில் இருந்து விஜய் தன்னுடைய கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு வந்தடைந்திருக்கிறார். இங்கு விவசாயிகள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு அந்த விருந்து வழங்கப்பட்டு அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு பிறகு விஜயை ஒவ்வொரு குடும்பத்தினரும் சந்திக்கிறார்கள். சந்தித்து அவர்களுடன் பேசி புகைப்படம் எடுத்துக்கொள்ள இருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் திரும்புவார்கள். இதில் விவசாய குடும்பங்கள் மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்த அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், அந்த அரங்கம் அமைத்தது, மாநாட்டு வேலைகளை கவனித்தது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கவனித்த அந்த மாநாட்டு ஏற்பாட்டாளர்களுக்கும் மரியாதை செலுத்துகிறார் விஜய். குறிப்பாக அவர்களுக்கு சால்வை அணிவித்து அவர்களுக்கு பரிசு வழங்கி அவர் அந்த மரியாதையை செலுத்த இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அந்த கட்சி நிர்வாகிகள், விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த அந்த நிர்வாகிகள் தான் மாநாட்டை முன்னிருந்து நடத்தி இருந்தார்கள். அந்த நிர்வாகிகளையும் இந்த விவசாய குடும்பங்களை மரியாதை செய்யும் அந்த நிகழ்ச்சியிலேயே அவர்களையும் கௌரவிக்க இருக்கிறார். இதற்காக தான் தன்னுடைய இல்லத்தில் இருந்து தற்போது கட்சியின் அலுவலகமான பனையூருக்கு வந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சி தற்போது தொடங்கி இருக்கிறது. பாலவேல், தாவேக்க மாநாட்டிற்கு நிலம் தந்த விவசாயிகளுக்கு விருந்தளிக்கிறார் தாவேக்க தலைவர் விஜய். செந்தில், இந்த நிகழ்வு என்பது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட நிகழ்வா அல்லது மாநாட்டில் நிறைய விஷயங்களுக்கு நன்றி சொல்லவில்லை அப்படிங்கிற சில கருத்துக்கள் எழுந்தது, அதன் அடிப்படையில் திட்டமிடப்பட்டதா? பாலவேல், இந்த நிகழ்ச்சிக்கானது ஏற்கனவே, அதாவது மாநாடு என்பது விரைவாக முடிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஏனென்றால் அதிக அளவான மக்கள் வருகை இருந்ததன் காரணமாக காவல்துறையினர் விரைவாக அந்த மாநாட்டை முடிக்க கூறியிருந்தார்கள். இதன் காரணமாகத்தான் 2 மணி நேரம் பேச வேண்டிய விஜய் 46 நிமிடங்கள் மட்டுமே மாநாட்டில் பேசியிருந்தார். குறிப்பாக கடந்த செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட அந்த திட்டங்கள் அனைத்தும் அந்த மாநாட்டிலேயே படிக்க இருந்தார். அதே போல அந்த உறுதிமொழியை ஏற்க இருந்தார்கள். ஆனால் அந்த பேச்சுகள் எல்லாம் தவிர்க்கப்பட்டு விரைவாக அந்த நிகழ்ச்சி நடத்தி முடிக்கப்பட்டது. ஆனால் இந்த நிகழ்ச்சி நடக்குவதற்கு முன்பாக, இந்த மாநாடு நடப்பதற்கு முன்பாகவே விவசாயிகளை நேரில் அழைத்து அவர் மரியாதை செய்ய இருக்கிறார் என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவித்திருந்தனர். அதன்படிதான் தற்போது அதற்கான நேரம் தேர்வு செய்யப்பட்டு, தேதி தேர்வு செய்யப்பட்டு இன்று அதற்கான அந்த நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் மாநாடு முடிந்தவுடன் தன்னுடைய அந்த இறுதி திரைப்படத்தில் நடித்து வருகிறார் ஹெச் வினோத் இயக்கக்கூடிய அந்த விஜயின் 69வது படத்திற்கான படப்பிடிப்பும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த படப்பிடிப்பை பிப்ரவரி மாதத்திற்குள் முடிக்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் அவர் ஓய்வாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தை தேர்வு செய்து இந்த தேதியை அவர்கள் திட்டமிட்டு இன்று நடத்தியிருக்கிறார்கள். இதற்காகத்தான் விவசாய குடும்பங்களை சேர்ந்தவர்களை சுமார் 200 பேரை இந்த தலைமை அலுவலகத்திற்கு வரவழைத்திருக்கிறார்கள். இங்கு அந்த நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று வருகிறது. பாலவேல், நன்றி செந்தில் ராஜா, விரிவான விவரங்களுக்கு.
தேர்தல் யுத்தம் சிறப்பு நேரலை தொடர்கிறது. இரு மாநில தேர்தல் முடிவுகள், 2 மக்களவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல், நாடு முழுவதும் 14 மாநிலங்களில் 58 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்களையும் வெற்றி நிலவரங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிட்ட பிரியங்கா காந்தி தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் தன்னுடைய வெற்றியை உறுதி செய்திருக்கிறார். வயநாடு எம்பி தொகுதியில் ராகுல் காந்தி பெற்ற வாக்கு வித்தியாசத்தை விட கூடுதலாக தற்போது வாக்கு வித்தியாசத்தில் தன்னுடைய வெற்றியை தற்போது பிரியங்கா காந்தி உறுதி செய்திருக்கிறார். 24 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் வயநாடு தொகுதியில் 6,47,445 வாக்குகளை ராகுல் காந்தி பெற்றிருந்தார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட சிபிஐ வேட்பாளர் ஆனி ராஜாவை விட கிட்டத்தட்ட 2,83,000 வாக்குகள் வித்தியாசம் என்பது இருந்தது. இந்நிலையில் அதைவிட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்து ராகுலை முந்தி இருக்கிறார் பிரியங்கா காந்தி. அந்த செய்தியை நாம பார்க்கிறோம். திரு சந்திரசேகர் நிறைய ரீசன்ஸ் முன்வைக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் கிடைத்திருக்கக்கூடிய நீங்க சொன்ன அந்த ஒரு மிகப்பெரிய ஸ்வீப், அந்த வெற்றிக்கான ரீசன்ஸ் அப்படிங்கிறது காங்கிரஸ் நிறைய விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. தலைவர்கள் பேசினதை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய பதில்? அதான் அதுல ஒரு முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, அந்த காங்கிரஸுக்கு அந்த கில்லர் ஸ்பிரிட் இல்லை. லோக்சபால வின் பண்ண உடனே அந்த ஒரு காம்ப்ளசன்சி வந்து அதற்கு எதிர்மாறாக உங்களுக்கு பிஜேபி எப்படி அந்த தோல்வியை சரி செய்யலாம் என்று திட்டமிட்டு, அஃப்கோர்ஸ் காங்கிரஸ் எலெக்ஷன் கமிஷனோட ஹெல்ப்பும் வாங்கி அந்த 4 மாதத்துல எப்படி களத்தை மாற்றி அமைக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற அந்த ஒரு இருமாப்பு என்று சொல்லலாம், அதையே ஆட்டோமேட்டிக்கா மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு காம்ப்ளசன்சியோட தான் போறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுலயும் உங்களுக்கு கட்சிக்குள்ள அந்த கூட்டணிக்குள்ள ஒரு யார் முதலமைச்சர்னு ஒரு தகராறு, அப்புறம் சீட்டு பகிர்வுகளை தகராறு, அப்புறம் ஒரு ஆல்டர்னேட் சரி பார்லிமெண்ட் லோக்சபால ஒரு சர்டன் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் இஷ்யூஸ் வச்சுங்க, அது வின் பண்ணிச்சு. பட் அதையே திருப்பி சொல்லணும்னா முடியுமா? அது நடக்கல. அந்த பருப்பு திருப்பி வேகாதுன்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு வாட்டி வெற்றி பெற்ற அந்த வெற்றி மறுபடியும் உங்களால் திருப்பி கொடுக்க முடியவில்லை. அதை ஏன் அப்படி ஆகிட்டா? ஹரியானால உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வெற்றி இருந்ததை வெற்றி இழந்து தோல்வியை போய் பறித்து கொண்டீர்கள். அந்த மாதிரிதான் இப்போ இங்கேயும்